தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவரே நம்ம பட்சத்தில் இருக்கும்போது விரோதமா இருக்கிறவன் என்ன பண்ணிட முடியும்? விரோதிப்பாங்க, தீங்கு செய்ய நினைப்பாங்க, உங்களை ஒன்றும் பாதிக்காது. வேற ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா இருப்பவன் யாரு? பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், பயங்கரமான ஆளா இருக்கலாம். உங்ககிட்ட அவனுடைய காரியம் ஒன்றும் பலிக்காது. ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் பெரியவர், உலகத்தையே சிருஷ்டித்தவர், தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். சொல்ல முடியும். இதயத்தில் கை வைங்க. இயேசுவே, உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் செஞ்சிடக்கூடாது. எப்பவும் நீங்கள் என் கூட இருக்கணும், நான் உங்கள் கூட இருக்கணும். அதுக்கு தடையாக எதுவுமே இல்லாமல் என்னை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் என் பட்சத்தில் இருக்கிறதுனால எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருத்தனும் தீங்கு செய்ய முடியாது, என்னை பாதிக்க முடியாது. என்னை நீங்கள் கூட இருந்து பாதுகாத்தை தாங்கி நடத்துவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.